So இந்த சீரம் வந்து நான் ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் and now I can finally share my thoughts. Hey guys, welcome back to my channel. I hope you're all doing good. So இன்னைக்கு வீடியோல சுகந்தாவோட 10% நைசினமைட் சீரமோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த சீரம் வந்து நான் ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் and என்னோட thoughts and experience வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். So let's get into the video. இப்போ எல்லாருக்கும் நைசினமைட்னா என்னன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து நைசினமைட் ஒரு புது டாப்பிக்காக இருந்தால் நான் வந்து ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட் தேர். பட் இப்போ நைசினமைட் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நைசினமைட் வந்து உங்கள் ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இல்லை லார்ஜ் போர்ஸ் அதெல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் இல்லை மேக்கப் ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட் மட்டும் வச்சுட்டு அந்த பேக்கேஜிங் பாக்ஸை வந்து தூக்கி வீசிடுவேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே படிக்க மாட்டேன். பட் இப்போ வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பர்டிகுலராக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் மீ அண்ட் உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் ஆக்சுவலி வாட்ச் மீ attempt to pull off a chemistry class now. அப்படி இல்லைனா நான் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் skip ahead. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து aqua which is water and செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நைசினமைட். நைசினமைட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் a very good ingredient for hyperpigmentation and acne. and next வந்து propylene glycol, panthenol and sodium hyaluronate இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து humectants. ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் அ மாய்ஸ்சரைசர் இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம். and next வந்து Centella asiatica extract which is the Cica extract. Cica extract வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க இன்ஃப்ளமேஷன் எல்லாமே காம் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து சிவியர் ஆக்னி இல்லை எக்ஸாமா இருந்தால் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. க்ரீன் டீ பற்றி உங்களுக்கே தெரியும். க்ரீன் டீ இஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். உங்கள் ஸ்கின்னை யூவி டேமேஜ்லேருந்து காப்பாற்றும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் கடைசியாக இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபினாக்சி எத்தனால் அண்ட் ஈத்தல் ஹெக்சைல் கிளிசரின் இருக்குது. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கலாய்க்காதீங்க. ஸோ எனிவேஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து சேஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ப்ராடக்ட் கெடாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ப்ராடக்ட்டில் எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ இட்ஸ் a ஹியூஜ் அட்வான்டேஜ். எனக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் எனக்கு வந்து ஆக்னி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சீரம் வந்து நான் ஒரு 1 month தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 week வந்து ஒரு 2 times யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் 3 weeks வந்து ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் நான் இந்த சீரம் யூஸ் பண்ணப்போ நான் டைரெக்டாக யூஸ் பண்ணல. மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் 10% நைசினமைட் சீரம் ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது it's a better idea until your skin gets used to it. இந்த சீரம் வந்து நான் நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், மார்னிங் ஒரு நைட் whatever is convenient for you அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். தனியாக அப்ளை பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் சரி உங்கள் ஸ்கின் வந்து இந்த சீரமை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ எனக்கு வந்து இந்த சீரம் அவ்வளோ ஸ்டிக்கியாவோ இல்லை ஹெவியாவோ ஃபீல் ஆகலை. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஹியூமெக்டன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த சீரம் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்கிடும். ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் அ மாய்ஸ்சரைசர் இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஒரு 1 month இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. லைக் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். பட் யூஸ்வலி எந்திரிக்கும் போது எனக்கு வந்து மார்னிங் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அண்ட் போர்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்கும். பட் இந்த சீரம் யூஸ் பண்ணி ஒரு 2-3 weeks கழிச்சு நான் நோட் பண்ணப்போ யூஸ்வலாக ஆயிலி ஆகுற அளவுக்கு என்னோட ஸ்கின் ஆயிலி ஆகலை அண்ட் என்னோட போர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் அதோட எனக்கு சில ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கார்ஸில் எனக்கு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. பட் மெதுவாக ஃபேட் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது. இட்ஸ் டூ சூன். கண்டினியூஸாக சில மந்த்ஸ் யூஸ் பண்ணால் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நைசினமைட் சீரம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி ட்வைஸ் a week யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து 3 times யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்த வீக் 4 timesன்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ குட் அஃபோர்டபுள் நைசினமைட் சீரம், உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இல்லை போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, I'll answer them. ஸோ யா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ கைஸ் know what to do, and I'll see you guys in my next video.